நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க படிக்கிற சிலபஸ் வந்து வேறையாக இருக்குது. நீட்டுக்கு கொடுக்குற சிலபஸ் வந்து வேறையாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 11வது 12வதுலேயே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வந்து கொடுக்க வேண்டியதானே, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கொடுத்து நீ மெடிக்கல் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, நீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கொடுத்து படிக்க வச்சு அதுக்கு உண்டான எக்ஸாம் எழுத வச்சு அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்து படிக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தினா இது பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுங்க, நாங்கள் 4 வருஷம் படித்து அதுக்கப்புறம் நீட் எழுதி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டாக்டர் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. இது நீட் சிலபஸ்லேயே இல்லாத ஒரு நீட் எக்ஸாம் வந்து வச்சு கவர்மெண்ட் வந்து காசு பிடுங்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போ தமிழக மக்களெல்லாம் வந்து முட்டாளாக வந்து இத்தனை நாளாக வந்திருக்காங்களா, ஏன் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல? ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் இனிமேல் எத்தனையோ போராட்டங்கள்லாம் வந்து நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நீட்டை பற்றி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கல்வி வியாபாரமாகி இன்றைக்கி ஏன் வந்து கொடுக்குது? நீட்டு எக்ஸாம் பற்றி அரசாங்கமே எடுத்து மாணவர்கள் வந்து கற்பிக்க வேண்டியதானே, அது ஏன் வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு படித்து நீங்கள் எத்தனையோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. நீட்டை பார்த்து பயந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு மன உளைச்சலாகி இப்போ காலேஜில் வந்து அரியர் வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பவும் வந்து நம்ம படித்து எழுதுகிறோம். அது மாதிரி வந்து 4 வருஷம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாருக்குமே மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்துட்டா எல்லாருமே வந்து டாக்டர் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து அரசாங்கத்துக்கு பயம். ஏன்னா இன்றைக்கி படிக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கிடச்சிறது கிடையாது. அதுக்கோசரம் தான் இந்த எல்லாருக்கும் எல்லா விதமான சீட்டும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நீட் மூலிமா வந்து வியாபாரம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு நம்ம தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன சதவீதம் நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, எத்தனை மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இது இத்தனை ஊழல் வந்து இருக்குது. நீட் எக்ஸாமை சுற்றி இத்தனை ஊழல் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை அட்டன் பண்ணால் தான் நம்ம மெடிக்கல் காலேஜஸ் போய் படிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருந்தது சொல்கிறாங்க. இப்போ நீட் எக்ஸாம் வந்து ஒழிக்க முடியாது. அப்போ நீட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு தான். அதை வந்து படிக்கிறதுக்கு அந்த சிலபஸை கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்குறேன். 11வது 12வதுலேயே அந்த சிலபஸை கொடுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கொடுத்து மெடிக்கலுக்கு வந்து நாங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கொடுத்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதட்டும். அப்படி நீங்கள் பாஸ் பண்ணாத மாணவர்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் பரவாயில்ல. சிலபஸ்லேயே இல்லாத கேள்வி கேட்டு ஒருத்தருடைய அடையாளத்தையே வந்து அழிக்க பார்க்குறீங்களே, ஒருத்தருடைய விருப்பத்தையே வந்து அழிக்க பார்க்குறீங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் எத்தனை உயிர்